அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய திருவழுந்தூர் சிவக்கொழுந்து. சிவக்கொழுந்தினிடம் எனக்கு அபிமானம் அதிகமாவதற்கு இன்னொரு காரணமும் சேர்ந்தது. என் தமக்கை ஒருத்தி கும்பகோணத்தில் புதுச்செட்டி தெருவில் இருந்தாள். நான் கும்பகோணம் போனால் அங்கேதான் தங்குவது வழக்கம். அவள் மகள் வனஜாட்சியை இந்த மானம் கேடான தொழிலுக்கு விடக்கூடாது, நல்ல இடமாய் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து விட வேண்டுமென்று நானும் சுந்தர காமாட்சியுமாக யோசித்து முடிவு கட்டி வைத்திருந்தோம். நான் கும்பகோணத்தில் இருக்கும் காலங்களில் சிவக்கொழுந்து தம்பி அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவதுண்டு. அப்போதெல்லாம் நான், ஆஹா, நம்முடைய வனஜாவுக்கும் சிவக்கொழுந்துக்கும் மட்டும் கல்யாணம் பண்ணி வைத்து விட்டால் எவ்வளவு மேலாயிருக்கும் என்று எண்ணுவேன். என்னுடைய ஆசை நிறைவேறலாம் என்பதற்கு அறிகுறிகளும் தோன்றி வந்தன. அவர்கள் 2 பேருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் பிரியம் ஏற்பட்டு வந்ததாக தோன்றியது. வனஜா பார்க்கிறதற்கு ரம்பை ஊர்வசி என்று சொல்கிறார்களே, அந்த மாதிரியெல்லாம் பிரமாதமாக இருக்க மாட்டாள். ஆனால் அப்படி அவலட்சணமும் இல்லை. முகத்தில் நல்ல களை, குடித்தன பெண் பாங்காய் இருப்பாள். ஆனால் புத்திசாலித்தனத்தில் அவளுக்கு ஈடான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஏனோ என் மருமகளாச்சே என்று நான் சொல்கிறதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கே சொந்தத்திலே குழந்தைகள் குட்டிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பற்றி நான் அப்படி சொல்கிறேனா? கிடையாது. வனஜாவ சங்கீத கச்சேரிக்கோ நாட்டியத்துக்கோ தயார் செய்யும் உத்தேசம் எங்களுக்கு இல்லை. இந்த தொழிலெல்லாம் எங்கள் தலைமுறையோடு போகட்டும், குழந்தைகள் எல்லோரும் குடியும் குடித்தனமுமாக இருக்கட்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆகையால் வனஜாவை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோம். 7-8 கிளாஸ் வரையில் படித்த பிறகு பள்ளிக்கூடத்தையும் நிறுத்தி ஆயிற்று. அப்புறம் வனஜா வீட்டில் சும்மாதான் இருந்தாள். என்ன இருந்தாலும் பரம்பரையாக வந்த கலை போகுமா? வனஜாவுக்கு சங்கீதம், நாட்டியம், அபிநயம் எல்லாம் லேசாக வந்தது. ஆனால் அவ்வளவும் குறும்புத்தனமாக மாறிற்று. வனஜா எங்கே என்னத்தை பார்த்தாலும் அதே மாதிரி தானும் செய்து விடுவாள். யார் எப்படி பாடினாலும் அதே மாதிரி பாடி காட்டுவாள். நாடகம் பார்த்தால் யார் எப்படி நடித்தார்களோ அப்படியே நடித்து காட்டுவாள். மனுஷர்களுடைய சாதாரண நடை உடை பாவனைகள் அவளுக்கு அப்படியே வந்துவிடும். யார் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள், எப்படி நடக்கிறார்கள், அம்மாதிரியெல்லாம் செய்து காட்டி பரிகாசம் பண்ணுவாள். வனஜா இருக்கும் இடமெல்லாம் ஒரே சிரிப்பும் விளையாட்டுமாகத்தான் இருக்கும். யாருக்கும் பயப்பட மாட்டாள். அலட்சியமாக தூக்கி எறிந்துதான் பேசுவாள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, பதிவிசா இருக்க வேண்டும் என்று அவளுக்கு நான் அடிக்கடி புத்தி சொல்வதுண்டு. ஆனால் வனஜாவின் விஷமோ, வாய்த்துடுக்கு, சிரிப்பு, விளையாட்டு எல்லாம் ஒரே ஒரு ஆசாமியின் முன்னால் மட்டும் மாயமாய் மறைந்து போயின. சிவக்கொழுந்து தம்பி வந்துவிட்டால் இல்லாத நாணம், வெட்கம் எல்லாம் வந்துவிடும். தம்பி முன்னால் அவள் அதிர்ந்து பேச மாட்டாள். ஏதாவது கேட்டால்தான் பதில் சொல்வாள். வழக்கம் போல் களீரென்று சிரிக்க மாட்டாள். தம்பி ஏதாவது வேடிக்கையாக பேசினால் லேசாக சிரிப்பாள். சிவக்கொழுந்தின் நாயனம் கேட்பதில் அவளுக்கு ரொம்ப ஆசை. கும்பகோணத்தில் உற்சவம், ஊர்வலம் எதற்காவது தம்பி வாத்தியம் வாசித்தால் அதை அவள் கேட்காமல் இருக்க மாட்டாள். அடுத்தாற்போல் சிவக்கொழுந்து வீட்டிற்கு வரும்போது அந்த ராகம் நன்றாய் இருந்தது, இந்த கீர்த்தனம் அபூர்வமாய் இருந்தது என்றெல்லாம் சொல்வாள். நான் எப்போதாவது வீட்டுக்கு வந்தாலும் பின்னால் தம்பி வருகிறதா என்று ஆவலுடன் பார்ப்பாள். வராவிட்டால் ஜாடையாக, அவர் சௌக்கியந்தானே, உடம்புக்கு ஒன்றுமில்லையே என்று கேட்பாள். சிவக்கொழுந்தின் மனமும் இப்படித்தான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். தம்பி இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வனஜா வாசலில் நின்று வரவேற்காவிட்டால் அவனுடைய கண் சுற்றுமுற்றும் பார்க்கும். வீட்டை விட்டு புறப்படும் போதும் அப்படித்தான். வனஜாவிடம் விடை பெற்றுக் கொள்ளாமல் போக மாட்டான். போகலாமா மாமா என்று கேட்டுக்கொண்டு நிற்பானே தவிர கிளம்ப மாட்டான். இந்த பிள்ளைகளுடைய மனசு எனக்கு கண்ணாடி மாதிரி தெரிந்து போயிற்று. சிவக்கொழுந்துக்கும் வனஜாவுக்கும் தான் பகவான் பிணைத்து போட்டிருக்கிறார் என்று நான் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன். இதை பற்றி எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை சொல்லி முடியாது. என் சகோதரிக்கும் இது ரொம்ப திருப்தியாகத்தான் இருந்தது. எங்களுடைய எண்ணம் இவ்வளவு சுலபமாக பலிக்கப் போகிறதை எண்ணி நாங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கையில் எங்களுடைய சந்தோஷத்தில் மண்ணை போடுவதற்கு ஒரு பாவி வந்து சேர்ந்தாள். அவளை உங்களுக்கும் தெரிந்துதான் இருக்கும். திருச்செந்தூர் மனோரஞ்சிதம் என்று பெயர். இப்போது அவள் பெயர் மங்கி போயிருக்கிறது. ஆனால் அடே அப்பா, அந்த காலத்தில் அவளுக்கு இருந்த மௌசை சொல்ல முடியாது. அவளுடைய நாடக கம்பெனி கும்பகோணத்துக்கு வந்து சேர்ந்து 10 நாளைக்குள் கும்பகோணமே பைத்தியமாய் போய்விட்டது. கதைக்கு கால் இல்லை என்பார்களே, அந்த மாதிரி கலை உலகத்தில் ஒருவருக்கு புகழ் ஏன் வருகிறது,
ஏன் போகிறது என்பதற்கு காரணமே சில சமயம் இருப்பதில்லை. அந்த மனோரஞ்சிதம் என்கிற பெண் பிள்ளை ரொம்ப சாதாரணம் என்பது என் அபிப்பிராயம். ராத்திரியிலே முகத்திலே பவுடரை வாரி அப்பிக்கொண்டு பளபளவென்று சம்கி புடவையை கட்டிக்கொண்டு எலக்ட்ரிக் லைட்டுக்கு முன்னால் வந்து நின்றால் ஏதோ பிரமாதமாய்த்தான் இருக்கும். வேஷத்தை கலைத்துவிட்டு பகலிலே பார்த்தால் என் முகத்திலே இருக்கிற லட்சணம் கூட இருக்காது. அவள் பாட்டோ ரொம்ப மட்டம். இந்துஸ்தானி மெட்டுக்களிலே தழுக்காய் நாடகத்துக்கு வேண்டிய பாட்டுக்கள் பாடுவாள். அவ்வளவுதான். சாரீரம் சுமாராய் இருக்கும். ஆனால் 1/4 மணி நேரம் காம்போதியை பிடித்து ஆலாபனம் பண்ண சொல்லுங்கள், வெறும் பூஜ்யம். தாளம் தவறாமல் ஒரு தியாகராஜ கீர்த்தனையை பாடச் சொல்லுங்கள், முடியாது. தாளத்தை வீட்ல வச்சுட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வரல என்று சொல்லக்கூடிய பேர்வழி. இந்த சாதாரண நாடகக்காரியின் மேலதான் கும்பகோணம் அப்படி பைத்தியம் பிடித்து அலைந்தது. ஒரு நாளைக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என்றால் ஜனங்கள் கொட்டகை மேல் கல்லை விட்டறிந்தார்கள். எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும் பார்த்து கொள்ளுங்கள். இன்னும் அந்த பெண் பிள்ளை பகலிலே எங்கேயாவது வெளியிலே கிளம்பினால் போதும், 1000 ஜனங்கள் பின்னோடு போய்கொண்டே இருப்பார்கள். அவள் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்தால் அன்றைக்கு உற்சவம் மாதிரிதான். அவ்வளவு ஜனங்கள் கூடிவிடுவார்கள். ஆனால் எல்லாரும் அந்த நாடகக்காரியைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்களே தவிர சுவாமியை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இப்படி ஊரெல்லாம் பைத்தியமாக போனதில் நான் ஆச்சரியப்படவில்லை. பாலாமணி காலத்திலிருந்து இந்த மாதிரி எத்தனையோ நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் திருவழுந்தூர் தம்பியும் அந்த மாதிரி பிரமை பிடித்து போனதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருந்தது. அதனால் எனக்கு உண்டான மனவேதனைக்கு அளவே கிடையாது. தம்பியினுடைய வித்வத் என்ன, யோகியதை என்ன, செல்வாக்கு என்ன, இவன் போய் அந்த நாடகக்காரி காலிலே விழுகிறதாயிருந்தால் அதைவிட அவமானம் வேறென்ன இருக்கிறது சுவாமி? அந்த நாடக கம்பெனி கும்பகோணத்துக்கு வந்ததிலிருந்து சிவக்கொழுந்து ஒரு நாள் நாடகமாவது பார்க்காமல் இருந்தது கிடையாது. வெளியூர்களுக்கு எங்கேயாவது கச்சேரிக்கு போனாலும் நாடகம் நடக்கும் ராத்திரிக்கு எப்படியாவது வந்து சேர்ந்து விடுவான். மனோரஞ்சிதம் மேடைக்கு வந்துவிட்டால் நம்ம பையனை பார்க்கவே முடியாது. தேன் குடித்த குரங்கு என்பார்களே, அந்த மாதிரிதான். வேடிக்கையை வேணுமானால் கேளுங்கள். சிவக்கொழுந்துக்கு பிடித்திருந்த நாடக பைத்தியம் வனஜாட்சியையும் பிடித்து கொண்டது. அவளும் தவறாமல் நாடகத்துக்கு போய் வந்தாள். ஆனால் அவள் நாடகம் மட்டும் பார்க்க போனதாக எனக்கு தோன்றவில்லை. 2-3 நாள் நானும் கவனித்தேன். சிவக்கொழுந்து மேடையையே பார்த்து கொண்டிருக்க, வனஜாட்சி சிவக்கொழுந்தையே பார்த்து கொண்டிருப்பாள். கொட்டகையில் அவன் ஒரு மூலையில் இவள் ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தாலும் எப்படியோ அவளுடைய கண் அவன் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்துவிடும். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. வனஜாட்சியின் மனவேதனை எனக்கு நன்றாய் தெரிந்தது. அவள் அந்த அசட்டு பிள்ளையை நினைத்து நினைத்து உருகி போய்க் கொண்டிருந்தாள். நாடக கம்பெனி வந்ததிலிருந்து சிவக்கொழுந்து எங்கள் வீட்டுக்கு வருவது கிடையாது. வனஜாட்சி சில சமயம், ஏமாமா, இந்த நாடக கம்பெனி எப்போது ஊரை விட்டு போகப் போகிறது என்று கேட்பாள். கேட்கும் போதே அவள் கண்களில் ஜலம் தழும்பி நிற்கும். நான் அவளுடைய குறிப்பை அறிந்து கொள்வேன். என்னுடைய மனமும் கஷ்டப்பட்டதென்றாலும் வெளிப்படையாக, சி பைத்தியமே, உனக்கென்ன அதை பத்தி கவலை? ஊர்ல யார் எக்கேடு கேட்டா உனக்கென்ன? ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு என்பேன். இன்னும் சில சமயம் அவள், மாமா, நானும் டிராமாவில் சேரப்போகிறேன் என்பாள். நாடகத்தில் மனோரஞ்சிதம் பாடியபடியெல்லாம் பாடி அவள் நடித்தபடியெல்லாம் நடித்து காட்டுவாள். ஐயோ, இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பலமாக பிடித்துவிட்டதே என்று எண்ணி வருத்தப்படுவேன். நம் ஊர்க்காரர்கள் சாதாரணமாய் 1 என்றால் 100 என்பார்கள். ஒன்றுமில்லாத போதே பொய்யும் புழுவும் கற்பனை செய்வார்கள். கொஞ்சம் நிஜமும் இருந்தால் கேட்க வேணுமா? சிவக்கொழுந்தின் பைத்தியக்காரத்தனத்தை பற்றித்தான் ஊரெல்லாம் பேச்சு. இந்த மாதிரி மேதாவியான பிள்ளைக்கு இப்படி அசட்டு பட்டம் வந்ததே என்று எனக்கு எவ்வளவோ வருத்தமாயிருந்தது. கடைசியாக நாடகம் முடிந்தது. அதாவது கும்பகோணத்தில் மனோரஞ்சிதம் கம்பெனியின் நாடகம் முடிந்தது. அவர்கள் அடுத்தபடியாக சென்னை பட்டணத்திற்கு கிளம்பினார்கள். அவர்கள் ஊருக்கு கிளம்புகிற அன்று சிவக்கொழுந்து அந்த நாடகக்காரியின் ஜாகைக்கு போய் அங்கேயே இருந்ததாகவும் ரொம்பவும் அசட்டு பிசட்டு என்று நடந்து கொண்டதாகவும் தெரிய வந்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அவர்களை வழி அனுப்புவதற்கு போயிருந்தானாம். ரயில் கிளம்பி கொஞ்ச தூரம் போன பிற்பாடு கூட சிவக்கொழுந்து, நான் பட்டணத்துக்கு வரேன், அவசியம் வந்து உங்களை பார்க்கறேன் என்று இறைந்து கூறியதாகவும் அதை கேட்டு பிளாட்பாரத்தில் இருந்தவர்கள் சிரித்ததாகவும் கேள்விப்பட்டேன். நாடக கம்பெனி ஊரை விட்டு போன பிறகு வனஜாவுக்கு கொஞ்சம் உற்சாகம் பிறந்தது. ஏமாமா, இனிமே திருவழுந்தூர் தம்பி நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல என்று கேட்டாள். அவள் கேட்டதற்கு தகுந்தாற்போல் சிவக்கொழுந்தும் 2 தடவை வீட்டுக்கு வந்தான்.
அப்போதெல்லாம் வனஜாவின் தோரணையை பார்க்க வேண்டுமே. அடே அப்பா, ராணிதான். குறுக்கே நெடுக்கே போவாள். சிவக்குழந்தை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாள். ஏதாவது கேட்டால் பதில் சொல்லவும் மாட்டாள். காதில் கேட்காதது போல் போய்விடுவாள். இதையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு பக்கம் வேடிக்கையாகவும் ஒரு பக்கம் வருத்தமாயும் இருந்தது. நான் அவர்களுக்கு புத்தி கித்தி ஒன்றும் சொல்லவில்லை சாமி. என்னுடைய உலக அனுபவத்துல தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி இளம் பிள்ளைகள் காரியத்துல புத்தி சொல்கிறதானால் பிரயோஜனமே ஏற்படுவதில்லை. அதனாலதான் சிவக்கொழுந்து அந்த நாட்டியக்காரி மையலில் அகப்பட்டிருந்த போது கூட நான் ஒன்றும் சொல்லவில்லை. இதிலையெல்லாம் அவர்களுக்கு பட்டு பட்டு தேர வேண்டும். கஷ்டமோ சுகமோ அனுபவித்துதான் புத்தி வர வேண்டும். குறுக்கே ஏதாவது சொன்னோமானால் பைத்தியம் முற்றி போய்விடுகிறது. இப்படி 2-3 மாதம் ஆயிற்று. சென்னை பட்டணம் கந்தசாமி கோவில் உற்சவத்திற்கு சிவக்கொழுந்து அழைத்து கொண்டு வரும்படி எனக்கு கடிதம் வந்தது. பட்டணத்தில் அந்த பழிகாரி இருக்கிறாளே என்று அப்போதே மனசில் நினைத்து கொண்டேன். ஆனாலும் அதற்காக வந்த கச்சேரியை விட முடியுங்களா? கிளம்பி போனோம். ஆஹா சாமி, அந்த கச்சேரியில சிவக்கொழுந்து என்னமா வாசிச்சது என்கிறீர்கள்? அதுதான் கடைசி கச்சேரி என்று தம்பியின் அந்தராத்மாவுக்கு தெரிந்திருந்தது போலிருக்கிறது. அதனாலதான் அவ்வளவு அற்புதமா அமைந்ததோ என்னமோ. ஒரு நாள் ராத்திரியில் தம்பி பைரவி ராகம் வாசிச்ச போது கேட்டவர்களெல்லாம் அழுது விட்டார்கள். தம்பியின் வாசிப்பில் முன்னைக்கு இப்போது கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டிருந்தது. முன்னையெல்லாம் கல்யாணி, சங்கராபரணம், ஹம்சத்வனி, நாட்டை, கேதாரம் இந்த மாதிரி ராகங்கள் வாசிப்பதிலேதான் தம்பிக்கு உற்சாகம். எனக்கும் தவில் வாசிக்க ரொம்ப உற்சாகமா இருக்கும். கொஞ்ச நாளாக தம்பி காம்போதி, கேதார கவுளம், உசேனி, முகாரி, கமாஸ் இப்படி அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சது. இந்த ராகங்களெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு சில சமயம் கண்ல ஜலம் வந்துடும். உடம்பெல்லாம் மயிர்கூச்சி ஏற்படும். தவில் வாசிப்பதற்கே ஓடாது. ஏதோ விரல் வழக்கம் போல தட்டி கொண்டிருக்குமே தவிர மனசெல்லாம் தம்பியின் வாசிப்பில் ஈடுபட்டிருக்கும். நடுநடுவே 2 கைகளையும் தூக்கி கும்பிட்டு ஹரஹர மகாதேவா என்பேன். இதை பார்த்துவிட்டு சில பேர் சிரிப்பார்கள். முட்டாள்கள், சங்கீதம் அனுபவிக்கும் விதம் அவர்களுக்கு என்ன தெரியும்? 3 நாள் கச்சேரியும் முடிஞ்சது. 4ஆம் நாள் பொழுது விடிந்தது. இன்றைக்கு ஊருக்கு புறப்படலாமா தம்பி என்றேன். கொஞ்சம் பொறுங்க மாமா, புதன்கிழமை தானே சிதம்பரத்துல கச்சேரி, நேர கார்லயே போய்விடலாம் என்றது தம்பி. சிவக்கொழுந்துக்கு கொஞ்ச நாளாக மோட்டார் கார் பைத்தியமும் ஏற்பட்டிருந்தது. டிரைவ் பண்ண கத்துக்கொண்டிருந்தான். அடுத்த தடவை பட்டணம் போகும்போது கார் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அன்று பகலெல்லாம் சுற்றி கடைசியில் 2000 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தான். சொற்ப மைலே ஓடியிருந்தபடியால் செகண்ட் ஹேண்டாய் இருந்தாலும் வண்டி பார்ப்பதற்கு ரொம்ப நன்றாயிருந்தது. நல்ல வேளை, கச்சேரியிலும் கார் வாங்குவதிலும் புத்தி சென்றதனால் மனோரஞ்சிதத்தை மறந்துவிட்டான் என்று நான் எண்ணி சந்தோஷப்பட்டேன். ஆனா அது அற்ப சந்தோஷமா போயிற்று. அன்று ராத்திரி சிவக்கொழுந்து நாடகத்துக்கு போனான். நீங்களும் வரீங்களான்னு என்று அரை மனசா கூப்பிட்டான். ரொம்ப சிரமமா இருக்கு, நான் வரல என்று சொல்லிவிட்டேன். அன்று ராத்திரியெல்லாம் என் மனசுல வேதனை குடிக்கொண்டிருந்தது. மறுநா காலையில தம்பி ரொம்ப நேரம் கழித்துதான் எழுந்தான். எழுந்ததும் பரபரப்புடன் ஸ்நானபானாதிகளை முடிக்கத் தொடங்கினான். ஜோராக ட்ரெஸ் பண்ணி கொண்டான். எல்லாம் ஆனதும், மாமா கொஞ்சம் வெளியில போய்விட்டு வருகிறேன். சாப்பாட்டுக்கு எனக்காக காத்திருக்க வேண்டாம். திரும்பி வருவதற்கு நேரம் ஆனாலும் ஆகும் என்றான். தம்பி, இதென்ன பேச்சு? நாளை பொழுது விடிஞ்சா சிதம்பரத்துல இருக்க வேண்டுமே. புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யாம எங்கேயோ போகிறேன் என்கிறாயே. கட்டாயம் இன்று ராத்திரியே கிளம்பி விடலாமாமா. ராத்திரி 10 மணிக்கு காரில் கிளம்பினால் பளபளவென்று பொழுது விடியும் போது சிதம்பரம் போய்விடலாம். உங்களுக்கு தூக்கம் விழிக்க வேண்டுமென்றிருந்தால் நீங்கள் வேணுமானா ராத்திரி ரயில் ஏறிவிடுங்கள் என்றான். இப்படி சொல்லிவிட்டு வெளியே போனவன் இனிமேல் சாயங்காலம்தான் திரும்பி வருவான் என்று நினைத்தேன். ஆனால் 1 மணி நேரத்திற்குள் அவன் திரும்பி வந்துவிடவே எனக்கு ஆச்சரியமாய் போயிற்று. என்ன தம்பி, அதுக்குள்ள வந்து விட்டாய் என்று நான் கேட்டதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போய் படுக்கையை விரித்து படுத்துக்கொண்டான். சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் விம்மி அழும் சத்தம் கேட்டது. தம்பியுடன் சோக்ரா பையனும் போயிருந்தான். அவனை கூப்பிட்டு, என்னடா சமாச்சாரம் என்று விசாரித்தேன். அவன் எல்லா விவரமும் சொன்னான். சாந்தோமிலிருந்த மனோரஞ்சிதத்தின் பங்களாவுக்கு போனார்களாம். வாசலில் ஏற்கனவே 5-6 மோட்டார் வண்டிகள் காத்து கொண்டிருந்தனவாம். கும்பகோணம் சிவக்கொழுந்து பிள்ளை வந்திருக்கார் என்று தம்பி சொல்லி அனுப்பிச்சுதான்.
வாசல் சேவகன் திரும்பி வந்து, இப்போது அம்மாவுக்கு வேலை இருக்கான், பார்க்க முடியாதான், இன்னொரு சமயம் வர சொன்னாங்க என்று தெரிவித்தானாம். தம்பிக்கு முகம் அப்படியே சிறுத்து போச்சான். வண்டியை திருப்பச் சொல்லி நேரா ஜாகைக்கு வந்து விட்டதாம். சாமி, இந்த விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை விளைவிக்கவில்லை. அந்த பெண் பிள்ளையை மதராஸ்காரர்கள் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு கூத்தாடுகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். பெரிய பெரிய வக்கீல்கள் என்ன, ஹைகோர்ட் ஜட்ஜுகள் என்ன, ICS உத்தியோகஸ்தர்கள் என்ன, இப்படிப்பட்ட சீமான்களெல்லாம் அவ வீட்டு வாசலில போய் காத்து கொண்டிருந்தார்களாம். இப்படியெல்லாம் பெருமை வந்தா நல்ல மனுஷர்களுக்கே கர்வம் தலைக்கேறி போய்விடும். ஒரு சாதாரண பெண் பிள்ளைக்கு கேட்க வேணுமா? கேவலம் ஒரு மேளக்காரனை அவன் மதிப்பாளா? சிவக்கொழுந்தின் மேல் எனக்கு கோபமா வந்தது. இவனுடைய வித்வத் எங்கே? அவள் எங்கே? அந்த அற்ப பெண் பிள்ளை எங்கே? அவள் வீட்டை தேடிக்கொண்டு இவன் ஏன் போகிறான்? இந்த அவமானம் அவனுக்கு நன்றாய் வேண்டும். அப்போதுதான் புத்தி வரும். அழட்டும், நன்றாய் அழட்டும். இப்படி எண்ணி அவனை சமாதானப்படுத்துவதற்கு நான் போகவில்லை. எனக்கு சில மனுஷர்களை பார்க்க வேண்டியதாய் இருந்தது. அவர்களை பார்த்துவிட்டு வரலாம் என்று வெளியே போய்விட்டேன். சாயங்காலம் 5 மணி சுமாருக்குத்தான் திரும்பி வந்தேன். வந்ததும் தம்பியை பற்றி விசாரித்தேன். சுமார் 4 மணிக்கு தம்பி அறையிலிருந்து எழுந்து வந்ததாகவும், நான் எங்கே என்று விசாரித்ததாகவும், உடனே வண்டியில் ஏறிக்கொண்டு புறப்பட்டுச் சென்றதாகவும் தெரிந்தது. ரயிலில் ஏறி நாம் பாட்டுக்கு போய்விடலாமா, தம்பி எப்படியாவது திண்டாடி கொண்டு வந்து சேரட்டும் என்று முதலில் நினைத்தேன். அப்புறம் இந்த மாதிரி நிலைமையில் அவனை தனியாக விட்டுவிட்டு போகக்கூடாது என்று தோன்றிற்று. மனத்திலே என்னமோ திக் திக் என்று அடித்து கொண்டது. ஒருவேளை தம்பி வந்து சேராவிட்டால் நாளைக்கு சிதம்பரத்தில் கச்சேரி என்ன ஆவது? அவன்தான் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டால் அதற்காக நாமும் அசட்டுத்தனமாக போகலாமா என்று நினைத்து அவன் வரவுக்காக காத்திருந்தேன். சாயங்காலம் 7 மணிக்குத்தான் வாசலில் வண்டி வந்து நின்றது. மாமா வந்துட்டாங்களா என்று சிவக்கொழுந்து உற்சாகமாக கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்த போது, போகிறது, பிள்ளைக்கு புத்தி சரியாய் போய்விட்டது போலிருக்கிறது என்று நான் நினைத்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் ஒரு நிமிடம் கூட இல்லை. உள்ளே வந்த தம்பியை பார்த்தேனோ இல்லையோ, அவனுடைய உற்சாகத்துக்கு காரணம் என்னவென்று தெரிந்து போய்விட்டது. அப்படியே என் மனம் இடிந்து போயிற்று. அடி பாவி, சண்டாளி, உன்னால் தானே விபரீதம் வந்தது என்று அந்த நாடகக்காரியை மனத்திற்குள் திட்டினேன். நான் அன்று சாயங்காலம் தம்பியை தனியாய் விட்டுவிட்டு போனதற்காக என்னையே நொந்து கொண்டேன். இப்போது நான் ரயிலில் போவது என்பது முடியாத காரியம். கூட இருந்து தம்பியை அழைத்து கொண்டு நான் போக வேண்டும். இந்த இடத்தில் கந்தப்ப பிள்ளை சொன்னது எனக்கு நன்றாய் புரியவில்லை. எதையோ சொல்ல விட்டுவிட்டார் என்று தோன்றிற்று. நீர் சொல்வது எனக்கு அர்த்தமாகவில்லை. ஐயா, அப்படி சிவக்கொழுந்தினிடம் என்ன மாறுதலை கண்டீர் என்று கேட்டேன். தெரியவில்லையா சாமி? அத சொல்வதற்கு கூட எனக்கு சங்கடமாத்தான் இருக்கு. ஐயா நன்றாக தண்ணி போட்டுவிட்டு வந்திருந்தான், அவ்வளவுதான். அனுமார் கோவில்ல செஞ்ச சத்தியம் போச்சு. மறுபடியும் சோக்கரா பையனை விசாரிச்சேன். சாயங்காலம் இன்னொரு தடவை அந்த நாடகக்காரி வீட்டுக்கு போனதாகவும், அப்போதும் பார்க்க முடியாது என்றே பதில் கிடைத்ததாகவும், இவர்கள் வாசலில் நிற்கும் போதே அவள் வெளியில் கிளம்பி வந்து மோட்டாரில் ஏறிக்கொண்டு போய்விட்டதாகவும், தம்பிய திரும்பி கூட பார்க்கவில்லை என்றும் சோக்ரா சொன்னான். அதற்கு பிறகு தம்பி கொஞ்ச நேரம் எங்கவெல்லாமோ சுற்றி அலைந்துவிட்டு கடைசியில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அருகில் வண்டியை விட்டு கொண்டு போயிற்றாம். நாசமாய் போகிறவர்கள்தான் மதுபான கடைகள் வைத்திருக்கிறார்களே, சக்க போட்டுவிட்டு வந்து விட்டான். இதையெல்லாம் கேட்டபோது ஒரு புறத்தில் தம்பி பேரில் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் இரக்கமாயும் இருந்தது. அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தா இந்த மாதிரி கோவிலில் செய்த பிரமாணத்தை கைவிட்டு மதுபானம் செய்ய தோன்றியிருக்கும். பாழும் பெண் மோகத்தின் சக்திதான் என்ன. போனது போகட்டும். இந்த தடவை எப்படியாவது பையனை ஜாக்கிரதையா ஊருக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் அப்புறம் கவலை இல்லை என்று நினைத்தேன். இந்த நாடகக்காரி பைத்தியம் இத்துடன் இவனுக்கு விட்டு போயிற்று. பிறகு வனஜா இருக்கிறாள், பார்த்து கொள்கிறாள் என்று எண்ணி என்னை நானே தேற்றிக்கொண்டேன். தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.